டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 12th மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னையிலேருந்து லெசன் 3ல் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாம்பிள் 3.2. இந்த சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10th கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனோட ரூட் வந்து ஆல்ஃபா கமா பீட்டா அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சப்போஸ் ரூட் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயராக இருந்துச்சுன்னா என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசி எடுத்து எழுதிக்கிறோம். ஏ அப்படின்னா என்னென்னா இந்த எக்ஸ் பவர் 2 கொடுத்துருக்காங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் அந்த கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ஏ. நமக்கு நம்பர் இங்கே எதுவுமே கொடுக்கல, நம்ம 1 எழுதணும். நமக்கு 2 கொடுத்துருக்கனால 2ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பிங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து சிம்பிளோட கரெக்டாக எழுதணும். இங்கே -7 இருக்கிறதுனால -7. அடுத்து சி அப்படிங்கிறது இந்த எக்ஸுங்கிற டேமே இல்லாமல் வெறும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, அதுதான் வந்து சி. அது வந்து 13. ஃபஸ்ட்டு இதோட ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா -b/a. இதெல்லாம் 10th இருக்குது. அப்போ -b, ஆல்ரெடி இங்கே பிக்கு பார்த்தீங்கன்னா -7. நமக்கு ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறனால இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 7 மட்டும் வரும். a அப்படிங்கிறது 2. அதுக்கடுத்து 2 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா பீட்டா. இதுக்கு என்ன ஃபார்முலானா c/a. இப்போ சிங்கிறது 13. அப்போ 13/a வந்து 2. இப்போ இது 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் என்ன ஈக்குவேஷன். அப்போ இங்கே எப்படி கண்டுபிடிச்சிருக்கோமோ அதே போல் இப்போ இது ரெண்டையும் ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர் போட போகிறோம், பீட்டாவுக்கு பதிலாக பீட்டா ஸ்கொயர் போட போகிறோம். இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. இதுதான் ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். 7/2 அதை இங்கே போட்டுருங்க. 7/2 ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டாங்கிறது 13/2. இப்போ என்ன ஆகும், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இங்கே இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுமே தனித்தனியாக ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49/2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் இங்கே 13. இப்போ எல்சிஎம் எடுக்கும்பொழுது இந்த கீழே ஒரு 4 வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இதை மட்டும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 49 மைனஸ் 4 13 பேருக்குன்னா 52. அப்போ 52 43 போச்சுன்னா -3. இப்போ -3/4. இதான் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இப்போ நமக்கு 2 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்னா ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் உள்ளே வரும்போது தனித்தனியாக வந்துடும். இப்போ ஆல்ஃபா பீட்டாக்கு வேல்யூ தெரியும் 13/2. அப்போ 13/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 13 ஸ்கொயர் பண்ணால் 169. 13 × 13 169. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதையும் வச்சு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ், தமிழில் வந்து மூலங்களின் கூடுதல், இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு ஃபார்முலா. தமிழில் வந்து x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பாருங்கள் x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சது. இது தான் நமக்கு வந்து ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இதான் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ளஸ் பண்ண ஆன்சர் என்ன வந்திருக்கு -3/4. அப்போ இதுக்கு பதிலாக -3/4 போட்டுக்கோங்க. போட்டு இந்த எக்ஸை அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பெருக்குனது இந்த இருக்கும், பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 169/4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இந்த ஃப்ராக்ஷன் பின்னத்தில் வந்திருக்கிறதுனால இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா கீழே, அந்த 4 வச்சு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பை 4. அப்போ என்ன ஆகும், இங்கே 4x² வந்துடும். இங்கே இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே 4 பெருக்கும் பொழுது 4 கேன்சல் ஆகிட்டு 3x அப்படியே வந்துடும். ப்ளஸ் இங்கே 4 பெருக்குனா 4 கேன்சல் ஆகிடும். அது 169 அப்படியே வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 0. இதான் வந்து ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயரும் ரூட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வரக்கூடிய ஈக்குவேஷன் இதுதான்.